तिमिरान्धस्य चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगणा ललिता श्रीविशाखान्वितांश ये कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पति गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धु भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओं तत्सत्। ओं नमो भगवते वासुदेवाय। ओं नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। எல்லாம் மறுபடியும் இன்னைக்கு நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி நம்ம எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் ஓரளவுக்கு கடைசி பாடங்கள் பார்த்திருப்பேள் படிச்சிருப்பேள் நினைக்கிறேன். இன்றைக்கு ரொம்பவும் முக்கியம், கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. கடவுள் யார்? இதுல யார் படிக்கிறேன், யாருக்கு எழுத்து தெரிகிறது, யார்கிட்ட இருக்கு, யார் படிக்க போறேன், படிங்கோ. ஹரே கிருஷ்ணா. பேசுறது கேக்குறதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேக்கலையா? கேக்குதா மாதாஜி? பேசுறது கேக்குறது. நான் பேசுறது கேக்குறதா? இப்ப கேக்குது மாதாஜி. ஓகேமா. ஹரே கிருஷ்ணா. கடவுள் யார் நிகழ்ச்சி நிரல் இணைப்பு. சென்ற வாரங்களில் நாம் நான் யார், நான் ஏன் துன்பப்படுகிறேன், இந்த ஜட உலகம் என்ன போன்ற கேள்விகளுக்கான பதிலை பற்றி கலந்து உரையாடினோம். இந்த வாரம் கடவுள் யார் என்பதை பற்றி பார்ப்போம். நோக்கம். இந்த வாரத்தின் நோக்கம் கடவுள் யார் மற்றும் அவருக்கு ஒரு பெயரை வழங்க முடியுமானால் அது கிருஷ்ணர் என்பதாகத்தான் இருக்கக்கூடும் என்று வந்துள்ள பங்கேற்பாளர்களுக்கு உணரச் செய்வதே ஆகும். சிந்தனைக்குரிய கேள்வி. புகழ், செல்வம், அழகு, அறிவு, பலம் போன்ற சில தன்மைகளினால் ஒரு சிலரிடம் நாம் கவரப்படுகிறோம். அப்படிப்பட்ட சிறந்த தன்மைகளை தன்னிடம் முழுமையாக கொண்டுள்ள ஒரு நபரை பற்றி நாம் இந்த வாரம் கலந்துரையாடப் போகிறோம். பகவானின் அர்த்தம் அனைத்து செல்வம், எல்லாம் அவருடையது. உதாரணத்துக்கு, துவாரகை நகரமானது மிகவும் செழிப்பானது, எண்ணில் அடங்கா அரண்மனைகளை உடையது. அனைத்து இடங்களும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு விலையுயர்ந்த கற்களால் நிரப்பப்பட்டிருந்தது. அனைத்து பலம். பகவான் பூதனை என்ற அரக்கியை தான் 3 மாதமாக இருந்த போதே கொன்றார். அனைத்து புகழ். இந்த முழு பிரபஞ்சமும் அவரை அறிந்து இருக்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. அது 5000 வருடங்கள் மக்களால் வாசிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து அழகு. அனைவரும் அவரால் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர் என்றும் 16 வயது உடையவர் போல் தோன்றுகிறார். அனைத்து ஞானம். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. துறந்தவர். படைப்பின் காரணமாக அவர் இருந்தாலும் ஜட உலகால் அவர் பாதிக்கப்படுவது இல்லை. பகவானுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால் அது கிருஷ்ணர், அனைத்தையும் ஈர்க்கக்கூடியவர் என்பதாகும். ஸ்ரீல பிரபுபாதாவின் வகுப்பு ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து 10.10.38. ஒருவன் ஒரு பக்தனிடம் ஆசி பெறும்போது மட்டும்தான் அவன் கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள் என்பதை அறிவான். பகவத்கீதையில் 7.3 கூறப்பட்டுள்ளது. இந்த உலகில் நிறைய சித்தர்களும் யோகிகளும்
பகவான் கிருஷ்ணரை பற்றி அறியாமலே இருக்கிறார்கள். அவர்கள் கிருஷ்ணரை தவறாக கருதுகிறார்கள். ஒருவன் குருநாதரின் பரம்பரை வம்சத்தில் இருந்தான் என்றால் அவனால் முழுமுதற் கடவுள் பற்றி அறிய முடியும். இந்த காலத்தில் பொய்யான அவதாரமாக தோன்றி மாயாஜாலம் செய்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் நாரதரின் சேவகன் அல்லது கிருஷ்ணரின் சேவகனால் மட்டுமே பகவான் யார் பகவான் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது நரோத்த தாஸ் தாகூரால் உறுதி செய்யப்பட்டது. வைஷ்ணவரின் கருணை இல்லை என்றால் ஒருவனால் ஜட உலகில் இருந்து வெளிவர முடியாது. ஒருவன் அவனது உடல் வீரத்தாலோ மல்யுத்தத்தாலோ கற்பனையாலோ இதை அறிந்து கொள்ள முடியாது. நாகரிகம் மற்றும் மேம்பாடு என்னும் புத்தகத்தில் இருந்து. பகுதி 2. தனித்துவத்தை உணர்வது ஒரு வேற்றுமையோடு. ஆன்மீக உலகில் குருவுக்கும் சேவகனுக்கும் வேறுபாடு இருக்காது. உதாரணத்திற்கு, கிருஷ்ணருடன் மாடு மேய்த்த சிறுவர்களுக்கு கிருஷ்ணர் கடவுள் என்பதே தெரியாது. அவருடன் அவர்கள் சமமாக விளையாடினார்கள். கிருஷ்ணர் தோல்வியுற்றார் என்றால் அவர் தனது முதுகில் அவரது நண்பனை வைத்து தூக்கி செல்வார். அவரது நண்பனுக்கு யார் கடவுள் இல்லை என்பது தெரியாது. இதுதான் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை. கடவுளுக்கும் அவரது படைப்பான உயிரினங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. ஆனால் இறைவனின் அந்தரங்க சக்தியால் அவர்களது நிலை மறைக்கப்படுகிறது. நாம் பல ஒருவன் புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்தால் அதை அடைய முடியும். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. 10.12.11. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கவா மாதாஜி? அடுத்தது மாதாஜி கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஃபர்தரா படிக்கலாம். ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல நம்ம இப்ப பகவான், அதாவது கடவுள் அப்படிங்கிறது யாரு, பகவான் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத, கடவுள் யார் அப்படிங்கிற நமக்கு ஓரளவுக்கு இப்ப படிச்சதுனால ஓரளவுக்கு தெரியும் என்ன இல்லையா? நம்ம எல்லாருக்கும் இப்ப ஆரம்ப நிலையிலேருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையுடைய மகாத்மியத்தை எல்லாம் படித்தோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டோம். இப்போ நம்ம ஒன்றுமே தெரியலைன்னு அப்படின்னு கிடையாது. 30 முக்கோடி தேவர்கள்னா யாரு, பகவான் கிருஷ்ணன்னா யாரு, மற்ற இதுக்கெல்லாம் என்ன, அத்தியாத்மிக்னா என்ன, ஆதி பௌதிக் என்ன, ஆதி தெய்வீக்னா என்ன, இப்படி பற்பல விஷயங்கள், ஆத்மானா என்ன, ஆத்மாவுக்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம், நம்ம யாரு, இது மாதிரி இவ்வளவு தலைப்புகள் பார்த்துருக்கோம். அதனால இப்ப கடவுள் யார் அப்படிங்கிறத பிரபுபாத் நமக்கு சொல்லித்தர போறார். நமக்கு ஓரளவு படிச்சதுனால இதெல்லாம் புரிஞ்சுட்டு இருப்போம். அப்படிங்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். ஆனா இதுல முழுக்க முழுக்க பிரபுபாத் ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து உதாரணங்கள் நிறைய கொடுத்திருக்காரு. அதுல உள்ள விஷயங்கள்லாம் நம்ம இப்ப இந்த புத்தகம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிஜமாவே நம்மெல்லாம் ரொம்ப வெரி ஃபார்ச்சூன். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணதுனாலதான் இவ்வளவு எளிமையாக இந்த இவ்வளவு கலியுகத்துல நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய புத்தி மந்த புத்தியா இருக்கும். நமக்கு பக்திங்கிற அந்த இதுக்கே நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். இப்படி இருக்கிறப்ப என்ன, இந்த பக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவானே சைத்தன்ய மகாபிரபுவா கலியுக மந்திரம், கலியுகம், அதாவது கலியுகத்திற்கான யுக்தி என்ன, மோட்சம் போறதுக்கு என்ன அப்படிங்கிறது, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லி பிரபுபாத்துடைய மூலியமா முந்தைய ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தினால, வைஷ்ணவர்களுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். நம்ம யாருன்னு தெரிஞ்சுட்டோம். நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். பிரகிருதினா என்ன, ஜீவனா என்ன, எப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களை பத்தி நம்ம இன்னும் ஃபர்தரா பகவத்கீதை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் படிப்படியா தெரிஞ்சுட்டோம்னா அந்த பெரிய புத்தகங்கள் படிக்கிறப்ப நமக்கு இன்னும் சுலபமா இருக்கும். இப்ப நமக்கு என்ன இதிகாசங்கள்லாம் என்ன, 108 உபநிஷத்துங்கள் இருக்கு, 2 இதிகாசங்கள் இருக்கு, 2 புராணங்கள் இருக்கு. அதுல பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் நம் நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பகவானே அர்ஜுனனுக்கு அறிவுரை வழங்குறத நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கார். இப்படி ஒரு யுத்தத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதன் மூலியமா நமக்கு எவ்வளவு விஷயங்கள்ல சொல்லணும்,
நான் உண்மையிலே சொல்லப்போனா நம்மளை விட நான் ஏற்கனவே சொன்னேன், அனைத்து வகுப்புகளிலும் படிச்சோம் நம்ம. நம்மளை விட பகவான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி கஷ்டப்படுறதே நம்மளுடைய குழந்தை எப்ப வருவான், எப்ப நம்ம கிட்ட வருவான் அப்படின்னு அவர் பல பல நேரம் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அந்த கடவுள் யார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து சென்ற வாரங்கள்ல நாம இப்ப படிச்ச மாதிரி நம்ம யாரு, நம்ம ஏன் துன்பப்படுறோம், இந்த ஜட உலகம்னா என்ன, அது மாதிரியான கேள்விக்கெல்லாம் பதில வந்து நம்ம படிச்சோம். எல்லாரும் சேர்ந்து படிச்சோம். நீங்களும் சொன்னேன். பாயிண்ட் இதெல்லாம் தான். ஆனா இந்த வாரம் வந்து கடவுள் யார் என்பதை அப்படியே பார்க்கலாம். இந்த வாரத்தின் நோக்கம் வந்து கடவுள் யார் மற்றும் அவருக்கு ஒரு பெயரை வழங்க முடியுமானால் அது கிருஷ்ணர் என்பதாகத்தான் இருக்கக்கூடும் என்று வந்துள்ள பங்கேற்பாளருக்கு உணரச் செய்வதே ஆகும். கடவுள் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் ஒருத்தர் தான் கடவுள். எப்படி கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து இயேசு அப்படின்னு சொல்றாங்களோ, எப்படி வந்து இஸ்லாமிய மதத்துக்கு வந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க இயற்கையை வழிபடுறாங்களோ, இது மாதிரி நமக்கும் கடவுள் ஒருவர் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரிடமே எல்லா கடவுள்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு இருக்கணும். இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்கல, இப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தேவர்கள் வந்து நமக்கும் பகவானுக்கும் ஜீவாத்மாக்கும் பகவானுக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை எல்லாமே கொடுக்கணும். நம்ம வந்து அவர்களுடைய உயர்ந்த நான் கிருஷ்ணரை நம்ம நமஸ்காரம் பண்றேன் இன்னும் அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பகவான் கிருஷ்ணரே சொன்னார், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு நம்ம கொடுக்கணும். நம்ம இந்த ஜீவாத்மாக்களை விட உயர்ந்தவர்கள் தேவர்கள். தேவர்களுடைய உயர்ந்தவர்கள் பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர் உள்ளே எல்லா 30 தேவர்களும் இருக்கிறதுனால எப்படி 15ஆம் அத்தியாயத்துல 15 முதல் ஸ்லோகத்துல ஊர்ஜு மூலம் அது சாகம் வேருக்கு தண்ணீர் ஊற்றுவதனால அந்த கிளைகள் பிரான்ச்சஸ் இதெல்லாம் வர்றதோ அது மாதிரி நம்ம பகவான் கிருஷ்ணரை வழிபட்டாலே போரும். மற்றவாளை வந்து அதுக்காக வழிபட வேணாம் இது பண்ண வேணாம்னு சொல்லல. we will give respect மதிப்பு மரியாதை என்ன. இப்ப நம்ம உயர்ந்த ஒருத்தர் வரார், பிரைம் மினிஸ்டர் வரார், நம்ம மட்டுக்க நானும் அவரும் என்ன மாதிரி ஒரு மனுஷன் தானே, என்ன மரியாதை கொடுத்துரு இருக்குமோ என்ன. இந்த டெம்பரவரி பௌதீக வாழ்க்கையிலேயே நம்ம இப்படி எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். அவர் வராருன்னா அந்த தெருக்கள்லாம் அப்பதான் கூட்டுவா, அப்பதான் தண்ணி தெளிச்சு கோலம் போடுவா, கலர் கோலம் போடுவா, அது போடுவா இது பண்ணுவா, நம்ம வீட்டுக்குள்ள வராரு அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் பண்றோம் நம்ம. இப்ப இப்படி வந்து இந்த டெம்பரவரியான வாழ்க்கைக்கே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்குறப்ப பகவான் அப்படிங்கிறப்ப கடவுள் அப்படிங்கிறப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் இது பண்ணணும். அதாவது புகழ், செல்வம், அழகு, பலம் போன்ற சில தன்மையினால் ஒரு சிலரிடம் நாம் கவரப்படுகிறோம். ஒருத்தர்கிட்ட இப்ப உங்கள்கிட்ட செல்வம் இருக்கும், அதனால ரொம்ப கவரப்படுவோம். பாரு என்ன நினைச்சாலும் எந்த மாதிரி வாங்கிக்கனாலும் வாங்கிக்கிறா, அது நம்மளும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு வருவோம் அதை அப்படின்னு நினைக்கிறோம். அந்த காலத்துலாம் டிவிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்காது, போனுங்கிறது யார்ட்டையுமே இருக்காது. இப்ப அப்படி இல்லை. அது மாதிரி ஒவ்வொன்றும் அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம இவர் ரொம்ப நல்லா பேசுவார், இவர் ரொம்ப நல்லா கதை சொல்வார், இவர் வந்து ரொம்ப நல்லா ஆர்ட் வரைவார் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை டெவலப் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்படி பார்க்குறப்ப சிறந்த தன்மைகளை தன்னிடம் முழுமையாக கொண்டுள்ள ஒரு நபரை பற்றி நாம் இந்த வாரம் கலந்துரையாட போகிறோம். அப்படி பார்க்குறப்ப மற்ற எல்லா 30 தேவர்களை விட உயர்ந்த இதுவான கிருஷ்ணரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாமே புகழ், செல்வம், அழகு, அறிவு, பலம் இப்படி எல்லா தன்மைகளும் ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவரை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி ஒருத்தரை பத்தி நம்ம கலந்துரையாட போறோம் அப்படின்னா அதுக்கு பேரு வந்து அவர் நிஜம் கண்டிப்பா அவர் எல்லா இதுலத்தையும் இருந்தவர் அப்படின்னா நமக்கு வந்து அவர் உயர்ந்தவர் அப்படிதான் நம்ம அர்த்தம். அதுதான் பகவான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அனைத்தும் செல்வம் எல்லாம் அவருடையது. அவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. அவர் இல்லாம எல்லாமே அவர் தான் சொல்றாரு இல்லையா 10.8 அகம் சர்வசிய பிரபுவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பூதபாவ சமன்விதாக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சதுர்புஜ ஸ்லோகம் ஆரம்ப நிலையில படிச்சோம் இல்லையா. எல்லாமே நான் தான், எல்லாமே என்கிட்ட என்ன தோன்றது அப்படிங்கிற அப்பேற்பட்டவரை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். உதாரணத்துக்கு வந்து துவாரகை நகரமானது மிகவும் செழிப்பானது, எண்ணிலடங்கா அரண்மனைகள் உடையது, அனைத்து இடங்களும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு விலையுறந்த கற்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இப்ப துவாரகை எப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கதான் பகவான் வந்து அரசு பரிபாலனம் பண்ணார் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அந்த ஊர் எப்படியானது, மிக ரொம்ப செழிப்பானது. ஏன்னா பகவானே அங்க இருக்காரு.
எண்ணிலடங்கான அரண்மனைகள், பேலஸ் இருக்கிறது. அதே மாதிரி எல்லா இடங்களும் ரொம்ப அலங்காரம் செய்யப்பட்டு பகவான் அங்க வராரு அப்படின்னா அந்த இடமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செழிப்பாயிடும். எல்லாரும் சந்தோஷமா மரம் செடி கொடிகள்ல இருந்து ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் அதற்கான இதுல இருந்து பிரகாசமா இருக்கும். எல்லாமே எல்லாமே ஆகும். சூரியன், சந்திரன் எல்லாமே அவரை இது பண்ணது, பகவான் இது பண்ணதான். எதுவுமே புதுசா அவளால எதுவுமே பண்ணிக்க முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அனைத்து பலம், அதாவது பகவான் பூத்தனை என்ற அரக்கியை தான் 3 பாதையும் இருந்த போதே கொன்றார். அவருடைய பலம் தெரிகிறது இதுல இருந்து. நான் தான் கடவுள், நான் தான். நேத்து கூட ஒரு கதை சொன்னேன் இல்லையா? அவரால வந்து ராதனா சுவாமி மகராஜ் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார். நான் தான் கடவுள் சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தார். கதையை பார்த்தோம் இல்லை, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எல்லாம்? அதெல்லாம் அந்த கதை நேத்து தான் படிச்சோன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா, ஹரே கிருஷ்ணா. நேற்றுக்கு ஓகே. அதே மாதிரி பலம் வந்து பூத்தனை வந்து 3 மாத 3 மாதத்திலேயே பகவான் வந்து பூத்தனையை வந்து தனக்கு அவர் வந்து கொன்றார். இதெல்லாம் சாதாரண மனுஷனால நடக்க முடியுமா? முடியாது. அனைத்து புகழ், இந்த முழு பிரபஞ்சம் அவரை அறிந்து இருக்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் உலகம் முழுவதிலும் புகழ் பெற்றது. அது 5000 வருடங்கள் மக்களால் வாசிக்கப்பட்டு வருகிறது. ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற நூல் தான் நிலைச்சு நிற்கும் கடைசி வரைக்கும். சாதாரணமா இருந்ததுன்னா அதை யாருமே படிக்க மாட்டாங்க. அது கடைசி வரைக்கும் இவ்வளவு வராது. 5000 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்துட்டு வருது. ஆனா நடைமுறைக்கு இன்னும் வேகமா தெரிய வருது. இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை அந்த ஸ்ரீமத் பாகவதம் இதெல்லாம் நம்ம தெரிய வருது. அது இப்ப எல்லாம் கலியுகத்துல வந்து இது கலியுகமா இருந்தாலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தால் இன்னும் நிறைய ஸ்ரீ சம்பிரதாயம் சொன்னேன் இல்லையா, ராமானுஜ ஆச்சாரியார் மூலியமா வர பரம்பரையினாலும் இந்த பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயத்தினாலையும் நிறைய இப்ப படிக்கிறா. எல்லாரும் சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்மளும் அந்த இதுல இருக்கோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவா சொல்லப்பட்ட உபதேசிக்கப்பட்ட இந்த வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கோம்னா அதை விட பாக்கியம் வேற எதுவும் கிடையாது. நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். இந்த ஜென்மத்திலேயே இந்த நேரமே, இந்த க்ஷணமே நம்ம எல்லாரும் பகவான் கோலோக பிருந்தாவன்ல போய் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சவுண்ட் வருதுமா? அனைத்து புகழ், இந்த முழு பிரபஞ்சமா வந்து எல்லாருக்குமே அவரை தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீமத் பகவத்கீதைனா தெரிஞ்சிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம், சனாதன தர்மம் என்னன்னா எல்லாமே இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அனைத்து அழகு, அனைவராலும் அவர் ஈர்க்கப்படுகிறார். கிருஷ்ணா அப்படின்னாலே அட்ராக்டிவ், ஆல் அட்ராக்டிவ். அவர் வந்து எத்தனை வருடங்கள் எத்தனை ஆனாலும் என்றும் 16 வயது உடற்பருவே நமக்கு தெரிவார். அவருக்கு நம்மள மாதிரி வயசாகிறதுலாம் கிடையாது. பிறக்கிறது 2 வயசுல சின்ன குழந்தையா இருக்கிறப்ப ரொம்ப அழகா இருப்போம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகா குறையும். இப்படியே போய் கழுத மாதிரி ஆயிடுவோம். ஆனா அவர் அப்படி கிடையாது. அனைத்து அழகு அவரால் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர் என்றும் 16 வயது உடையவர் போல் தோன்றுகிறார்னு அவரை பத்தியான ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு வரார். அனைத்து ஞானம், அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாது எதுவும் இல்லை. அவர் தான் எல்லாமே படைக்கிறார், வேதங்களை படிக்கிறார், எல்லாமே அவர் தான் செய்யறார். அவருக்கு வந்து நம்மள மாதிரி பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதா எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவு படிச்சிருக்கோம், தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து அதை ஒத்துக்கணும். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை. அது அப்படியாக்கும் இப்படியாக்கும், நம்மள மாதிரி 2 கால் தானே இருக்கு, 2 கைகள் தானே, நம்மள மாதிரியே தானே இருக்காரு, அவர் எப்படி கடவுள் எப்படி சொல்றதுலாம் நாத்திகவாதிகள் பேசுறது, அருவவாதிகள் பேசுறது இல்லையா? நமக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அந்த அளவுக்கு போகல, கேவலமா போகல. ஓரளவுக்கு பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவரது ஞானம் எப்பேற்பட்டது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல சர்வசிய சாகம் கிருதி சந்நிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதிஞானம் அபோகனம் வேதைச்ச சர்வேர் அகவேக வேத்யோ வேதாந்த ரிக்வேத வித்தேவ சாகம். நமக்கு மறதியை கொடுக்கிறது, ஞாபகத்தை கொடுக்கிறது, வேதங்களை தொகுத்தவர், வேதங்களை வழங்கியவர் எல்லாமே பகவான் தான். அதுதான் இந்த இடத்துல அனைத்து ஞானம் அப்படிங்கிறது. துறந்தவர், படைப்பின் காரணமாக அவர் இருந்தாலும் ஜட உலகால் அவருக்கு பாதிக்கப்படுவதில்லை. நம்ம எல்லாம் பிறந்திருந்தாலும் அவர்கிட்ட இருந்து வந்திருந்தாலும் பார்சல் பார்சலா ஒரு இதுவா அணு அளவு வந்திருந்தாலும் நம்மெல்லாம் வந்து ஜட உலகளோட பந்தப்பட்டிருக்கோம். ஆனா அவர் நம்ம எல்லாரையும் படைச்சாலும்
நமக்குள்ளேயே பரமாத்மாவாக இருந்தாலும் அவர் இந்த ஜட உலகால் அவர் என்றைக்குமே பாதிப்பு கிடையாது. இந்த ஜட உலகால் பாதிப்பு இந்த ஜீவாத்மாக்கு மட்டும்தான். புரியுறதா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா முதல்ல? கேக்குறதுமா. ஓகே. நான் பாட்டுக்கு நேத்து மாதிரி ஆயிட போறது. நான் பாட்டுக்கு சொல்லிட்டே போவேன். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சமா கேட்டு இல்லாம சொல்லுங்க, இல்ல மெசேஜ் போடுங்க. எனக்கு இதுல போடுங்க, மெசேஜ் போடுங்க. நாட் ஆடிபிள் அப்படின்னு ஏதாவது போடுங்க, மெசேஜ் போடுங்க. அதே பிறந்தவர் படைப்பின் காரணமாக அவர் இருந்தாலும் ஜட உலகால் அவர் பாதிக்கப்படுவதில்லை. அவர் தான் படைச்சார், நம்ம கிட்ட இருக்கார், ஆனா இல்ல. அது மாதிரிதான் நம்மள மாதிரி பந்தப்படுவதில்லை, பேம்பரிங் ஆகுறது இல்ல, நம்மள மாதிரி பாண்டேஜ் ஆகுறது இல்லை. அவர் இதுவாகிறது இல்லை. பகவான் படைக்கிறார், நம்மளுடைய ஆசைகள் என்னவோ அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணித்தரார், அவர் நகர்ந்துறார். ஆனா நமக்குள்ளதான் இருக்கார். தாமரை இனிமேல் எப்படி தண்ணீர் நிற்காதோ அது மாதிரிதான். அதே மாதிரி பகவானுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால் அது கிருஷ்ணர், அனைத்தையும் ஈர்க்கக்கூடியவர் என்பதாகும். பகவான் அப்படின்னா இப்ப ஒருத்தர் இருக்காரு, எல்லாத்துலயுமே புகழா இருக்காரு, அவரை ஈர்க்கணும் அப்படின்னா அதற்கான பெயர் அவராப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி இங்க நாங்க பகவானுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னா அது கிருஷ்ணர். அதே மாதிரி பிரபுபாதர் அவருடைய வகுப்புல ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து 10:10:38 என்ன அது என்ன சொல்றார், அதுல என்ன சொல்றார் அப்படின்னா வாணி குணானு தகேன ஷணௌ கதாயாம் ஹஸ்தௌ ஈ கர்மசு மனஸ்தவ பாதாரயோர் நக ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜெகத் பிரணாமே திருஷ்டிக சதாம் தர்ஷனே அவஸ்து பவத் தனூனாம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது மொழிபெயர்ப்பு பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இனிமேல் என்னுடைய வார்த்தைகள் உமது லீலைகள் மட்டுமே விவரிக்கட்டும். இது இந்த இந்த இது 10வது காண்டத்துல மருத மரங்களின் சாப விமோசனம். அவ சொல்லுவா, மருத மரங்கள் அவளுக்கு சாப விமோசனம் எப்படி கிடைக்கிறது, அந்த இதுல இருந்து வர பகுதி இது. அதுல என்ன ஆகும் அப்படின்னா, இனிமே எங்களுடைய வார்த்தைகள் உமது நீலைகள் மட்டுமே கேட்கணும், அதே மாதிரி விவரிக்கணும், அதே மாதிரி காதுகள் உமது பெருமைகளை கேட்பதிலே ஈர்க்கட்டும், உங்களுடைய மகிழ்விக்கும் செயல்களில் ஈடுபடட்டும், தாமரை பாதங்களை எப்பொழுதும் நினைக்கட்டும், இவ்வுலகில் உள்ள அனைத்தும் உமது வெவ்வேறு வடிவங்கள் அப்படிங்கிறதுனால என்னுடைய தலை உம்மை வணங்கட்டும், மேலும் எங்களுடைய கண்கள் உங்களிடமிருந்து வேறுபடாத வைஷ்ணவர்களை காணட்டும். இந்த இடத்துல பாருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பிரபுபாத் அழகா எடுத்து சொல்லியிருக்கார். ஒரு பக்தரிடம் ஆசி பெறும்போது மட்டும்தான் அவர் கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் என்பதை அறிவான். அதே மாதிரி வைஷ்ணவர்களோட ஆசீர்வாதம் இல்லாம நம்ம பகவானை அடைய முடியாது, அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பரமபுருஷரே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பக்தி முறையாகும் அப்படின்னா, பாகவதத்துல 7:5:23, அதாவது 7வது காண்டத்துல இருந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அம்பரீஷி மகராஜுடைய இது ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், இவை அனைத்துமே நம்ம என்ன பண்ணணும், பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபடுத்தணும். அதே மாதிரி ரிஷிகேஷ சேவனம் பக்திர் உச்சதே அப்படின்னு நாரத பஞ்சராத்துல போட்டிருக்கு. மனம், உடல் மற்றும் புலனுறுப்புகளை எல்லாத்தையுமே கிருஷ்ணனுடைய தொண்டில் நம்ம ஈடுபடுத்தணும். நம்ம அதுக்கான நமக்கு இந்த மனித உடலால மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். மற்ற வேறு எந்த உடல் என்ன மாதிரியான கிடைச்சாலும் நம்மளால பூர்த்தியா பண்ண முடியாது. இதை நாரதர், சுயம்பு, சம்பு போன்ற திறமை மிக்க பக்தர்களிடமிருந்து கற்றறிய வேண்டும். இதுவே சரியான முறை. அதே மாதிரி பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்வதற்கு நம்ம சொந்த வழியை நம்ம உற்பத்தி செய்யக்கூடாது. அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் போட்டிருக்கு. என்னால இதுதான் முடியும், சிம்பிளா நான் இப்படி வீட்டுல இருந்துட்டு இப்படிதான் சொல்ல முடியும், என்னால போயெல்லாம் கிளாஸ் எல்லாம் கேட்க முடியாது, குரு எல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நம்மளை படைச்சது பகவான்,
அவர் தான் நமக்கு என்னுடைய ஆசைகள் நிறைவேற்றிருக்க அனுப்பியிருக்கார். ஆனா நம்ம வந்து ஒரு தலைவர் நினைச்சிட்டு நான் அந்த அகந்தையில இது மாதிரி நம்மளா ஒண்ணு புதுசா நம்ம ஒண்ணு லா கிரியேட் பண்ணவே கூடாது. ஹியூமன் லானா இப்படின்னு இருக்கு இப்படின்னு இருக்கு. அதை நம்ம கடைபிடிக்கிறோமோ, எப்படி அரசாங்கம் சொல்றதை கடைபிடிக்கிறோமோ அது மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதி பகவான் ஒரு தாய் எப்படி தந்தைன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிறோமோ அது மாதிரி பகவான் சொல்றதை நம்ம எல்லாருமே ஏத்துக்கணும். வைஷ்ணவர்கள் சொல்றதை நம்ம புரிஞ்சுட்டு அதை அதன் பிரகாரம் நடந்துக்கணும். நம்ம சொந்த வழியா நம்மளா இது பண்ணக்கூடாது. அதனால நம்மை நோக்கி நம்மளை அழைத்து செல்ல எத மத தத பத அப்படின்னு கூற்று முட்டாள்தனமானதாகவும் கிருஷ்ணர் கூறுகிறார். பக்தியாகம் ஏகையா கிருகாய, பக்தி செயல்கள் ஈடுபடுவதால் மட்டுமே என்னை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாகவதத்துல 11வது காண்டத்துல 14வது ஸ்லோகத்துல 21வது ஸ்லோகத்துல சொல்றார். இது சாதகமான பக்தி தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டிருத்தல் அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் அப்படின்னு சொல்றார். சரியா புரிஞ்சுட்டேல இப்ப சொன்னதுல பாயிண்ட்லாம் 10.10.38 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சது மாதாஜி. அந்த மருத மரங்கள் சாப விமோசனம் அப்ப என்ன சொல்றானா, இனிமேல எங்களுடைய வார்த்தைகள் வந்து உமது லீலைகளை மட்டுமே விவரிக்கட்டும். அதே மாதிரி எங்களுடைய காதுகள் உமது பெருமைகளை மட்டுமே கேட்பதில் ஆர்வமா இருக்கட்டும். அதே மாதிரி எனது கை கால்கள் மற்ற புலன்களும் உங்களை மகிழ்விக்கட்டும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், இதை அப்படியே செய்யணும். நம்ம இந்த கை கால்கள் பகவான் சேவை பண்றதுக்கு பக்தர்களுக்கு கிருஷ்ண பக்தருக்கு சேவை பண்றதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அதே மாதிரி சவனம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம். முதல்ல இருக்கிற இந்த சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் இதை பண்ணோம்னா மற்றதெல்லாம் பகவான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதை மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம எப்போதுமே பகவானுக்கு பக்தர்களுக்கு பக்தி தொண்டு பண்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லாமே நமக்கு செஞ்சு கொடுப்பார். அதே மாதிரி ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சதே. உடல் மற்றும் நம்ம புலனுறுப்புகள் அனைத்துமே பகவானுடைய பகவத் தொண்டில் போய் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றா. அதே மாதிரி உயர்ந்த பக்தர்களிடம் கட்டறியணும். ஏனோ இங்கே கொஞ்ச நாளைக்கு இப்படி படிக்கிறது உடனே வேற இதுல போய் சேர்றது அப்படிலாம் இல்லாம உண்மையாவே உயர்ந்த பக்தர்கள் இந்த பரம்பரையில வரவாழ வாழ்கிட்ட இருந்து நம்ம உயர்ந்த பக்தர்கள்ட்ட படிச்சு எடுத்துக்கணும். ஸ்ரீ பரம்பரா நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல படிச்சோம் இல்லையா ஒரு இதுல பிரம்ம மாதவர்களுடைய சம்பிரதாயா ஸ்ரீ சம்பிரதாயம், இது ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு நடைமுறையில வாழ்க்கையில இருக்கு. ருத்ர சம்பிரதாயம் கொஞ்சம் இருக்கு, குமார சம்பிரதாயம் வழிமுறையில இல்லை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அதே மாதிரி நம்ம வந்து இந்த பக்தி தொண்டு செய்யணும் பக்தர்களுடைய சகவாசத்தினால மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு நாமளே படிக்கிறதோ எழுதுறதோ இதெல்லாம் முடியவே முடியாது. அடுத்தது என்ன சொல்ற அப்படின்னா ஓகே, அடுத்தது என்ன வருது அப்படின்னா, ஒருவன் ஒரு பக்தனிடம் ஆசி பெறும்போது மட்டும்தான் அவன் கிருஷ்ணன் முழுமுதற் கடவுள் என்பதை அறிவான். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பக்தனிடம், பகவானிடம்னு சொல்லல, ஒரு பக்தனிடம் ஆசி பெறும்போது கிருஷ்ணன், இது வந்து பகவத்கீதையில 7.3 என்ன அதுல என்ன சொல்றா, 7.3 மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கச்சித் யத்தி சித்தையே எததாம் அபிசித்தானாம் கச்சி உமாம் வேதி தத்வதக. 1000 மனிதர்கள் வந்து யாரேனும் ஒருவன் தான் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். என்ன அறிகிறான், என்ன பக்குவம் அது? நிறைய மனுஷால் இருக்கா, அதுல நிறைய பேர் இருக்கா, அதுல பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள்ல வந்து யாரேனும் ஒருத்தர் தான் ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, பூரண உண்மைனா என்ன, இதை எல்லாத்தையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு திவ்ய உணர்வு, திவ்யமானவர் பகவான், அவருக்கு தோற்றம் பொழிவு அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கு. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக தக்தாதேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுனா. இந்த ஸ்லோகமும் நேற்று பார்த்தோம். யாரொருத்த நாட்டங்கள்றானோ மனித சமுதாயத்துல வந்து விலங்கும் சாப்பிடுறது தூங்குறது மேட்டீட்டிங் பண்றது எல்லாம் பண்றது, நம்மளும் அதே பண்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆன்மீக ஞானத்தில் ஏறக்குறைய அதுவும் இந்த கலியுகத்துல யாருக்குமே ஆர்வமே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரு என்ன எது, ஆத்மானா என்ன பரமாத்மா என்ன, அதை உணரத்துக்கு ஞான யோகம் தியான யோகம் சாங்கிய யோகம் எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கணும், ஜடத்தில் இருந்து எப்படி ஆத்மாவை பிரிக்கணும், இந்த திவ்யமான
ஞானத்தை வழங்குது கீதல் வந்து முதல் 6 அத்தியாயங்கள் நமக்கு கொடுத்திருக்கு. திவ்ய ஞானத்தில் ஆர்வமுடையவராக இருப்பானாகின் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவான். அப்பதான் நம்ம கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க முடியும். மற்ற ஆன்மீக அருவ பிரம்மனை உணரலாம். ஆனா அது கிருஷ்ணரை புரிந்து கொள்வதை விட ரொம்பவும் எளிதானதா இருக்கலாம். கிருஷ்ணரே பரமபுருஷர். பிரம்ம ஞானத்திற்கும் பரமாத்ம ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவர். இத வந்து யோகிகளும் ஞானிகளும் கிருஷ்ணரை அறியும் தமது முயற்சியில என்ன பண்றா, குழப்பமடைகிறார். அத்வைதவாதிகள் ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் வந்து தனது கீதை உரையில கிருஷ்ணரே புருஷோத்தரமான முதுகடலை அப்படி ஏற்றுக்கொண்டாலும் அவரை பின்பற்றுபவர்கள் இக்கருத்தினை ஏற்பதில்லை. அதனால அருவ பிரம்மனை பற்றிய திவ்ய ஞானம் ஒருவனுக்கு இருந்தாலும் கிருஷ்ணரை அறிவது மிகவும் கடினமாகும். இப்படின்னு சொன்னாலும் சில டைவர்ஷன் வரப்ப நம்ம என்ன பண்றோம், ஏன் நமக்கு ஸ்ட்ராங்கா ஃபெய்த் இல்லை. இதான் காரணம். நமக்கு ஃபெய்த் இல்லை. ஒரு தாய் எப்படி அப்பான்னு சொன்னா ஏத்துக்கிறோம், ஆனா நமக்கு இதை ஏத்துக்கிறதுக்கு ஃபெய்த் இல்லை, நமக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் காரணம். எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். நம்ம யாரையுமே குத்தம் குறை சொல்லவே கூடாது. என்ன கேட்டா, அம்மா உன்னாலதான் நான் பிறந்தேன், நான் ஏன் இப்ப இது பண்ணேன் இப்படின்னு இந்த தம்பியை திட்டுறது, அதை திட்டுறது, இவளை திட்டுறது, இதெல்லாம் கூடவே கூடாது. எல்லா என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்கிறதோ அனைத்துக்கும் காரணம் நாம் தான். எல்லாமே நம்மளுடைய கர்ம வினை பிரகாரம் நடக்கிறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம நம்ம எல்லாரையும் யாரையுமே பிளேம் பண்ணக்கூடாது, யாரையுமே குறைகள் சொல்லவே கூடாது. குறைகள் சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து பக்தியில முன்னேறவே முடியாது. பக்திங்கிற அந்த பேச்சை பக்தின்னு சொல்லக்கூட முடியாது நம்மளால. இதெல்லாம் ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான், எல்லா காரணங்களுக்கு காரணம் அவர்தான், ஆதி புருஷர் அவர்தான், கோவிந்தன் அப்படின்னு பிரம்ம சமிதியிலே பிரம்மாவே சொல்றார். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அனாதிராதி கோவிந்த சர்வ காரணம். இத வந்து பக்தர் இல்லாதவா புரிஞ்சிக்க முடியாது, கடினம். அவெல்லாம் என்ன ஆர்கியூ பண்ணுவா, என்ன பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறேன். அவருக்கும் நம்மள மாதிரி 2 கால் தான் இருக்கு, 2 கை தான் இருக்கு, 2 கண்கள் தான் இருக்கு, நம்மள மாதிரிதான் அவரும் இருக்கார் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவா. யாரு? பக்தர் அல்லாதவர்கள். இத வந்து பக்திங்கிறது ஒரு பயிற்சி. யாரும் ஊட்டி விட்டாலோ யாரும் சொல்லி கொடுத்தாலோ வரதில்லை. அது ஒரு பயிற்சி. நம்ம தான் அந்த பயிற்சியை பண்ணணும். எப்படி இப்ப ஒரு எடை குறையணும், நம்மளுடைய வெயிட் அதிகமா இருக்கு, குறையணும்னா நம்ம தானே பயிற்சி பண்றோம். கொஞ்சமா சாதம் சாப்பிட்டுட்டு, கொஞ்சமா இது இட்லியே சாப்பிடாம, ரைஸே சாப்பிடாம என்னென்னமோலாம் பண்றோம் இல்லையா? அதுக்கு என்ன இப்ப வேற யாராவது வந்து நீ உன்னோட சாதத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ கொஞ்சமா சாப்பிட்டுக்க அப்படியா பண்றோம்? இல்லையா? அந்த மாதிரி பயிற்சி ரொம்ப முக்கியம். இதனை வந்து பயிற்சி செய்ய, இதனை வந்து நம்மளால வந்து பக்தியின் பாதை மிக எளிதானது அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து பயிற்சி செய்ய முடியாது. பக்தர் அல்லாத பிரிவினர்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, எளிதாக இருக்கும், ஆனா அவங்க ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன் இந்த பாதையை ஏற்கணும்? உண்மையில் பக்தியின் பாதை எளிதானதல்ல. பக்தியை பற்றிய அறிவற்ற அங்கீகாரமற்ற சிலரால் பயிற்சி செய்ய பெயரளவு பக்தி வழி எளிதானதாக இருக்கலாம். சும்மா நாம்கி வஸ்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அட்சதையை போட்டு சுவாமி இப்படி கன்னத்துல போட்டுன்னு போற காலம் அவளுக்கு வேணா எளிதாக இருக்கலாம், இதுதான் பக்தின்னு சொல்லிட்டு. இது விதிமுறைகளின்படி பயிற்சி செய்கிறப்ப மனக்கற்பனைகளால் அறிஞர்கள் தத்துவ ஞானிகள் மீது நம்ம விலகி விடுகிறது. இது பக்தி ரசாமரசர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பா. ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி பஞ்சராத்த வினா ஜெகத் தாங்கி ஹரேர் பக்தி உத்தியாபிடியோ கல்பதே. உபனிஷத்துக்கள், புராணங்கள், நாரத பஞ்சராத்திரம் இப்படி அங்கீகரிக்கப்பட்ட, இப்ப எப்படி ஒரு மெடிக்கல் எக்ஸாம்க்கு வந்து நீட் இதெல்லாம் எழுதுறோம், டெம்பரவரியா இருக்கிற இதுக்கு இப்படி எழுதுறப்ப நம்ம வந்து இந்த உபனிஷத்துக்கள், புராணங்கள், நாரத அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரை அலட்சியப்படுத்தினோம் அப்படின்னா இந்த பக்தி தொண்டு சமயத்தில் தேவையற்ற தொந்தரவே அப்படின்னு நம்ம இது பண்றோம். அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புலன்களை வச்சுட்டு, இந்த ஜட புலன்களை வச்சுட்டு கிருஷ்ணரை நம்மளால அறிய முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, புரியவும் புரியாது. எத்தனை சொன்னாலும் புரியாது. சரியா? ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா? மழை வேற வந்துட்டு இருக்கு. எனி டைம் பவர் போச்சுன்னா நீங்க உங்களுக்கு எல்லாம் பவர் இருந்தது அப்படின்னா நீங்க அப்படியே படிச்சுட்டு அந்த டைமுக்கு முடிச்சுக்கோங்க. அதர்வைஸ் நான் இப்ப சொல்ற வரைக்கும் சொல்றேன். எனக்கு யாராவது ஃபோன் பண்ணுங்க, எனக்கு கேட்கல
ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? அடுத்தது வந்து ஒருவன் ஒரு பக்திடம் ஆசை பெறுவது போது மட்டும்தான் அவன் கிருஷ்ணன் என்பதை அறிவான். பகவத்கீதையில் 7.3 கூறப்பட்டுள்ளது. இந்த உலகில் நிறைய சித்தர்களும் யோகிகளும் பகவான் கிருஷ்ணரை பற்றி அறியாமலே இருக்கிறார்கள். அவர்கள் கிருஷ்ணரை தவறாக கருதுகிறார்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒருவன் குருநாதரின் பரம்பரை வம்சத்தில் இருந்தான் என்றால் அவனால் முழுமுதல் கடவுள் பற்றி அறிய முடியும். இந்த காலத்தில் பொய்யான அவதாரமாக தோன்றி மாயாஜாலம் செய்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் நாரதரின் சேவகன் அல்லது கிருஷ்ணரின் சேவகனால் மட்டுமே பகவான் யார், யார் பகவான், பகவான் யார், யார் பகவான் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த பேராகிராஃப் ரொம்ப இதுவா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஸ்ரீல பிரபுபாத் அழகா கொடுத்திருக்காரு நமக்கு. இதையும் புரிஞ்சுக்க முடியலன்னா நம்மள மாதிரி ஒரு துராத்மா வேற யாரும் கிடையாது. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நிறைய சித்தர்கள் எல்லாம் போலி சாமியார்கள் நிறைய இருக்கா. அதுவும் இந்த கலியுகத்துல கேட்கவே வேண்டாம். அவளும் ஹரே கிருஷ்ணா தான் சொல்லுவா. ஆனா எல்லாருமே இந்த பரம்பரையிலேருந்து வந்தவர்களா இருக்க மாட்டாங்க. நமக்கு புத்தி கொடுத்துருக்காது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால கிருஷ்ணனையும் தப்பாவே பேசுவான். ஆனா ஒரு குருநாதர் பரம்பரை வம்சத்தில் இருந்தான், அது புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தைகள் பரம்பரை, சீட பரம்பரை, கிருஷ்ணர், பிரம்மா, நாரதர், இப்படி வியாசர், இப்படி வரணும். அந்த பரம்பரையில வரணும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவத்கீதையில புத்தகம் வச்சுருக்கேளா? எல்லாரும் பகவத்கீதை உண்மை உரிமை யாரெல்லாம் வச்சுருக்க? எல்லாருமே வச்சுருக்கேலாமா? ஹரே கிருஷ்ணா. வச்சிருக்க மாதாஜி. எல்லாருமே வச்சுருக்கேளா? தெரியல மாதாஜி, அவங்களாம் வச்சிருக்காங்க. சொல்லுங்க. யாருமே பேச மாட்டீங்களே, ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் பேசுறேன். இங்க பேசுறது கிளாஸ்ல பேசுறது பகவான் கிருஷ்ணர்டே பேசுற மாதிரி. உங்களுக்கு எல்லாம் அப்ப கிருஷ்ணரோட பேசணும் ஆசை இல்லை போல இருக்கு இல்லையா? அப்படிதானே? சத்தம் வருதுன்னு ஆஃப் பண்றோம். ஆமா சார், பேசிட்டு உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. கேக்குறது மாதாஜி, நீங்க சொல்றது கேக்குறது. ஓகே. பகவத்கீதால இருக்கு. அந்த சீட பரம்பரை டெய்லி எடுத்து படிங்கோ. இந்த பரம்பரையில இருந்து வர்றது அப்படிங்கிறது நீங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நான் 5 பேரா படிங்கோ, பைஹார்ட் ஆயிடும். 5 பெயர்களா படிங்கோ. படிச்சேன்னா உங்களுக்கு வந்து பைஹார்ட் ஆயிடும். புது புத்தகத்துல வந்து அதாவது அத்தியாயம் தொடங்குறதுக்கு, ஃபர்ஸ்ட் அத்தியாயம் தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கும் சீட பரம்பரைன்னு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்யோ விதுக அப்படின்னு பகவத்கீதா 4.2 அதை சொல்லிட்டு வந்து சீட பரம்பரை வரிசையா போட்டிருப்பா. கிருஷ்ணர், பிரம்மா, நாரதர், வியாசர், மத்வாச்சாரியார், பத்மநாபர், நரகர் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பரம்பரையிலேருந்து வந்த வாழ்க்கை, அவள்கிட்ட இருந்து குரு எடுத்துன வாழ்க்கை நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவளால மட்டும்தான் நம்மளால கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நாரதரின் சேவகன் அல்லது கிருஷ்ணரின் சேவகன், வைஷ்ணவர்களை சொல்றா. பகவான் யாரு, யார் பகவான் இல்லை அப்படிங்கிறத நன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. இதை வந்து நரோத்தம தாஸ் தாக்கூர் உறுதி செய்யப்பட்டது. நரோத்தம தாஸ் தாக்கூர்னு பகவானுடைய சைத்தன்ய காலத்திலேயே அவர் வந்து மிக உயர்ந்த வைஷ்ணவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து நிறைய நரோத்தம தாஸ் தாக்கூர் வந்து போயம் இதெல்லாம் நிறைய எழுதி பகவானை பத்தி குளோரிஃபை எல்லாம் பண்ணி அவரை பத்தி விவரங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. புத்தகமே இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, வைஷ்ணவரின் கருணை இல்லை என்றால் ஒருவனால் ஜட உலகில் இருந்து வெளியேற முடியாது. இதை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. டெய்லி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் என்னன்னு தெரியல. ஒரு வைணவர்களுடைய சங்கம், அதே மாதிரி அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறது, இதெல்லாம் இல்லாம நம்ம இந்த ஜட உலகிலிருந்து வெளியேறவே முடியாது. இதை வந்து நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். வைஷ்ணவர்களால மட்டும்தான் நமக்கு புரிய வைக்க முடியும். இதை வந்து நரோத்தம தாஸ் உறுதியா சொல்றார். என்ன உறுதி செய்யப்பட்டுள்ளது என்னன்னா, வைஷ்ணவரின் கருணை இல்லை என்றால் ஒருவனால் ஜட உலகிலிருந்து வெளிவர முடியாது. ஒருவன் அவனது உடல் வெள்ளத்தாலோ மல்யுத்தத்தாலோ கற்பனையாலோ இதை அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய பலத்தாலோ இல்லை அவனுடைய கற்பனையினாலோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. நாகரிகம் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து அடுத்த பகுதியை பிரபுபாத் சொல்றார். தனித்துவத்தை உணர்வது ஒரு வேற்றுமையோடு
ஆன்மீக உலகில் குருவுக்கும் சேவகனுக்கும் வேறுபாடு இருக்காது. இங்க வந்து எல்லாமே அங்க இருக்கிற மாதிரியே இங்க இருக்கிறது இல்லை, எல்லாமே உள்டாங்க. எங்க இந்த ஜட உலகில் பௌதீக உலகில் என்ன ஆன்மீக உலகில் குருவுக்கும் சேவகனுக்கும் வேறுபாடே இருக்காது. குருவுக்கும் சேவகனுக்கும் உதாரணத்துக்கு கிருஷ்ணருடன் மாடு மேய்த்து சிறுவர்களுக்கு கிருஷ்ணர் கடவுள் என்பதே தெரியாது. பிருந்தாவனத்துல எல்லாரும் ஒரே மாதிரி பசங்களோட தான் விளையாண்டுருப்பா, தெரியவே தெரியாது யாருக்கும் இதுதான் கிருஷ்ணர், இதுதான் பகவான், இவராலதான் நம்மளாம் இங்க விளையாண்டு இருக்கோம், நம்ம இங்க இந்த உடல் எடுத்து நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற்றிக்க வந்திருக்கோம், எதுவுமே தெரியாது. அந்த சிறுவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவருடன் அவர்கள் சமமாக விளையாடினார்கள். கிருஷ்ணர் தோல்வியுற்றார் என்றால் அவர் தனது முதுகில் அவரது நண்பனை வைத்து தூக்கி செல்வார். அதாவது எப்படா அவளாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா பாருங்க. நம்மளும் இருந்திருப்போமோ தெரியாது, இருந்திருக்கலாம். அதனால நண்பனை வந்து தோத்து போயிட்டா அப்படின்னா அவனை முதுகுல வச்சு கிருஷ்ணர் எடுத்துன்னு வரணும். நான் அந்த இடத்துல நான் பகவான், நான் வந்து ஏன் தூக்கணும், நான் தான் உன்னை படைச்சேன் அப்படின்னு போறாருல்ல அவர். ஆனா இதே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பௌதீக உலகில ஒரு டியூப்லைட் வாங்கிட்டோம்னா அந்த டியூப்லைட்டை கோயில்ல போட்டுட்டு அதுக்கு மேல பெயிண்ட்ல எழுதி விட்டுட்டு அந்த எதுக்காக டியூப்லைட் போட்டோமோ வெளிச்சம் வரத்துக்காக போட்டோமோ அந்த வெளிச்சமே தெரியாத அளவுக்கு டம் டம் அடிச்சுப்போம். ஆனா பகவான் கிருஷ்ணர் பாருங்கோ ஒன்னொன்னு கத்து கொடுக்குறாரு நமக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை, மேலோட்டமா அப்படியே போயிடுது. அது வியாக்கியானம் பேசிட்டு போயிட்டே இருக்கும், அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த அவங்க வந்து அப்படி விளையாடுறாங்க. நண்பர்களோட பகவான் இருந்துட்டு ஆன்மீகத்துக்கு இதுதான் ஆன்மீகத்தின் பௌதிகத்துக்கும் உள்ள இருந்த இதுதான் ஆன்மீகத்தை உயர்ந்த நிலை. கடவுளுக்கும் அவரது படைப்பான உயிரினங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. இந்த வித்தியாசம் தான் நம்ம பார்த்தோம். அணு விபு. புரியுறதா? ஹரே கிருஷ்ணா. ஹரே இந்த 7வது அத்தியாயம் வரப்ப இந்த ஒரு ஸ்லோகங்களும் பிலாசபியா தான் இருக்கும். அந்த தத்துவங்கள் இப்ப புரியாதவங்களுக்கு திருப்பி நம்ம பகவத்கீதை ஆரம்ப நிலையிலேருந்து பிரபுபாத்தோடைய முகவுரையிலேருந்து படிக்கிறப்ப நமக்கு நன்னா புரியும். ஆனா இப்பயே கொஞ்சம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா ஒரு புத்தகத்திலையும் கொடுத்துட்டு வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு புத்தகத்திலையும் அவர் பிரபுபாத் வந்து கொடுத்துன்னு வர்றார், நமக்கு சுலபமா இன்னும் சுலபமா இருக்கணும் அப்படின்னு. இதுதான் ஆன்மீக உலகத்துக்கு உயர்ந்த நிலை. நமக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதுதான், பௌதீக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும். இறைவனின் அந்தரங்க சக்தியால் அவர்களது நிலை மறைக்கப்படுகிறது. நாம் பல ஒரு புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்தால் அதை அடைய முடியும். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. நம்ம வந்து நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது மாதிரி உயர்ந்த நிலை பக்தர்களுடைய சகவாசம் கிடைக்கிறது. நமக்கு வந்து இது மாதிரி பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. இதெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நான் பெரிய பங்களா இருக்கிறதுலயே உலகத்திலேயே இல்லாத பங்களா, அம்பானி மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு, அது மாதிரி கிடைச்சிருக்கு, இது மாதிரி கிடைச்சிருக்கு, நான் PhD AHD என்னென்ன HD எல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தற்காலிகமாக இருக்கிற இந்த பௌதீக உலகத்துக்கு இது இருக்குமே ஒழிய நமக்கு எந்த விதமான இந்த சைக்கிள்லேருந்து வெளியே வர்றதுக்கு இது உதவாது. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக படிக்க வேண்டாம்னு உங்களை சொல்ல, நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த உடலை கொடுத்தாரு. அந்த உடலை பராமரிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது படிச்சுதான் ஆகணும், ஏதாவது வேலை பார்த்துதான் ஆகணும். அதுக்குன்னு அதுலயே ஐக்கியம் ஆயிடக்கூடாது. நமக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தத்தை மறந்துட்டு வந்திருக்கோம் பூலோகத்துல. அது எப்படி பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். இந்த உடல் கிடைச்சாலும் நம்ம ஆசையை நிறைவேற்றிக்க வந்தாலும் அதற்கு நேரா நம்ம பகவானை பத்தியும் பேரலரா இது பண்ணிக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்ம புரியுறதா நான் சொல்றது இப்ப இது வரைக்கும்? இல்ல ரொம்ப ட்ரையா இருக்கா இன்னைக்கு? ஹரே கிருஷ்ணா. ஓகேம்மா. ஒருத்தர் 2 பேர் தான் பேசுறேன். என்னமோ போங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்து புரிஞ்சா அடுத்தது படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். எல்லாமே எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நம்ம வந்து சுலபமா படிச்சுட்டே போகலாம். அதே மாதிரி பகவான் வந்து இப்ப பார்த்தோம் நம்ம ஆன்மீக உலகத்துக்கும் இப்ப இந்த பௌதீக உலகத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு. இங்க வந்து வைஷ்ணவர்களுடைய இது இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம ஆரம்பமே பார்த்தோம். அவருடைய ஆசீர்வாதம் வேணும் நமக்கு, அவருடைய சங்கம் வேணும் நமக்கு, இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்.
நமக்கு அந்த சங்கமத்தினால நம்ம தூய்மை அடைவோம். தூய்மை அடைகிறதுனால நமக்கு தெரியும் நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிறது தெரியும். அந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு இப்படியே தான் இருப்போம். நம்ம எந்த விதமான சேஞ்சும் நம்ம கிட்ட இருக்காது. புரியுறதா? மாதாஜி. அதே மாதிரி இதுல வந்து படைப்பான உயிரினங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் என்ன, ஆனால் இறைவனின் அந்தரங்க சக்தியால் அவரது நிலை மறைக்கப்படுகிறது. இதுவும் பகவானுடைய அந்தரங்க சக்தி. அவருடைய அறிவுத்திரையின் மூலமா என்ன பண்றது, இந்த நிலைகள் எல்லாம் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் மறைக்கப்படுறது. நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சிருப்போம். அப்பதான் நம்ம வந்து அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்மளால இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து பிரபுபாத் சொல்லியிருக்கார் 10, 12, 11 இந்த ஸ்லோகத்துல. அதுல என்ன வரும்னா ஷார்ட்டா அந்த இது மாத்திரம் ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன். இத்தம் சதாம் பிரம்ம சுகான் பூத்யா தாஸ்யம் கதானாம் பரதைவேதேன மாயா ஸ்ருதீனாம் நரதாரகேன சாகம் வித்யுத் கிருத புஞ்ச புண்ணியா புத்யா. அதாவது எல்லா சிறுவர்களும் வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனாலுமே சில சிறுவர்கள் வந்து புல்லாங்குழல் எல்லாம் வாசிக்கிறாங்க, மற்றவங்க வந்து அந்த கொம்புகளை ஊதுவாங்க. இது மாதிரி சிலர் வந்து வண்டுகளை மாதிரி ரீங்காரம் செய்வாங்க. இப்படி மற்றவர்கள் குயில மாதிரி கூவுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, நிலத்துல தெரிகிற பறவைகள் நிழல பின்தொடர்ந்து பறப்பது மாதிரி பாவனை பண்ணுவாங்க. சிலர் வந்து அன்னப்பறவைகளின் இனிய அசைவுகள் கவர்ச்சி அந்த இது வந்து ஒய்யாரமா நடைபெற்று நடந்து காமிப்பாங்க. இப்படி சிலர் வந்து மௌனமாக உட்காந்துட்டு கொக்குகளை எப்படி உட்காந்துருக்கோம் சத்தமே போடாம அது மாதிரி சில வந்து மயில் மாதிரி நடனம் ஆடுவாங்க. இப்படி ஒரு சில பசங்க என்ன பண்ணுவாங்க, மரங்கள்ல இருந்து சின்ன குரங்குகள் மாதிரி கவர்ந்து இது பண்ணுவாங்க. அந்த குரங்குகளை இழுத்து இது பண்ணுங்க. அதே மாதிரி குரங்கு மாதிரி பாவனை செய்யறது, அது இன்னொரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவறது. இப்படி வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, குரங்குகிட்ட முகத்தை காட்டி அது திருப்பி செய்யுமே, அது மாதிரி நையாண்டி செய்யறது. சிலர் வந்து கிளைக்கு கிளை தாவறது. இப்படி ஒரு சிலர் பசங்க என்ன பண்றா, நீர்வீழ்ச்சியில தவளைகளை குதித்து நடக்கிற மாதிரி அவங்களும் அது மேல நடந்து போவாங்க. அப்ப நீரில் தெரியும் அந்த அவங்களுடைய பிம்பத்தை பார்த்து சிரிச்சுப்பாங்க. இப்படிலாம் ஜாலியா கிருஷ்ணரோட இருந்தாலும் எல்லாருமே விளையாட்டா இடைச்சிறுவர்களோட கிருஷ்ணனும் வந்து இது மாதிரி விளையாடுவது எப்போதுமே வழக்கம். அவர் தான் பகவானோ அப்படின்லாம் எதுவுமே காட்டிக்கிறது இல்லை, பசங்களா விளையாடுவார். கிருஷ்ணர் வந்து எந்த பிம்பத்திலே கலந்து விட ஞானிகள் விரும்புறாங்களோ அந்த பிரம்ம ஜோதியுமே பிறப்பிடம் ஆவார். கிருஷ்ணன்கிறது வந்து இந்த அருவவாதிகள்லாம் என்ன சொல்லுவா, ஜோதியிலே நம்மளும் கலந்துருவோம் அப்படிங்கிறா. ஆனா அதுக்குமே விரும்புவாங்க. ஆனா அதுக்குமே பிறப்பிடம் வந்து கிருஷ்ணர் தான். நித்திய தொண்டர் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட பக்தர்களுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் வந்து பரம புருஷன் ஆவார். அவரை வந்து ஏத்துக்கணும். நம்ம வந்து தாசன் நித்திய தொண்டன் அப்படிங்கிறத ஏத்துவதற்கு பரம புருஷன் இது பண்ணுவார். சாதாரண மக்களுக்கு அவர் ஒரு சாதாரண குழந்தையா தெரியும். ஆனால்கள் இந்த இடைச்சிறுவர்கள் வந்து பல பிறவிகளை புண்ணிய பலன்களை சேகரிச்சு இருந்ததுனால அவர் பரமபுருஷ பகவானோட சகவாசம் வச்சிக்க முடிஞ்சது. இதையும் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்துல அதுதான் பிரபுபாத் வந்து இந்த 10, 12, 11 இதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, இடைச்சிறுவர்களா இருக்கா, இவாளுக்கெல்லாம் சாமானியமா டக்குன்னு கிடைச்சிடல. அவ்வளோ பக்தி தொண்டு பண்ணியிருக்கா, அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கா. அதனாலதான் கிருஷ்ணரோட சமமா சகவாசம் வச்சுக்க முடியாது. அவர்கள் வந்து அவங்களுடைய பெரும் பாக்கியத்தை ஒருவர் எப்படி சொல்ல முடியும், நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் கோபிகள், பிருந்தாவனத்துல இருக்கிற கோபிகள் மிக உயர்ந்த பக்தர்கள். அவங்கள மாதிரி நம்ம வந்து கோபின்னு சொல்லிட்டு அவளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது போறது வர்றது எல்லாம் ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரியான பாவம் அப்படியே வீட்டுல எல்லாத்தையும் அப்படியே போட்டு கிருஷ்ணன் வந்துட்டார் அந்த புல்லாங்கல் சத்தம் கேட்டு அப்படி போயிடுவா. பாகவதத்துல வந்து 10வது கண்டல் படிக்கிறப்ப அவ்வளவு அருமையா இருக்கும். நம்மளும் படிக்கதான் போறோம், எல்லாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி ரூப கோஸ்வாமி சொல்றார், தஸ்மாத் கேனேவி உபாயேன மனக அப்படிங்கிறார். கிருஷ்ணே நிவேஸ், அது பக்தி ரசாமிர்த சிந்துல 1, 2, 4 இதை சொல்லியிருக்காரு. கிருஷ்ணரை ஒருவன் ஒரு சாதாரண குழந்தையாகவோ பிரம்மஜோதி மூலமாகவோ பரமாத்மாவின் மூலமாகவோ பரமபுருஷராக எப்படி நினைத்தாலும் சரி, எப்படியாவது ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தாமரை பாதங்களில் முழு கவனத்தை செலுத்தணும்.
அப்படின்னு. இதுக்கு வந்து நம்ம பகவத்கீதையிலேயே பார்த்தோம். 18.66 அதேதான் சொல்றார். சர்வ தர்மான் பரிட்சத்ய மாமேகம் சரணம் பிரஜ. ஸ்ரீமத் பாகவதம் தான். ஈஸ்வரக சத்யோ கிருதி அபிருத்யோ திரிகிபி கஷ்பிருஷ்யுஸ் தஸ் ஷனாத். ஒருவன் வந்து தன் கிருஷ்ணரை வந்து தன்னுடைய கவனத்தை வந்து கிருஷ்ணரிடம் அவருடைய கிருஷ்ண உணர்வு செயல்களிலும் கொஞ்சமாவது சிறிதளமாவது, அதாவது ஒரு க்ஷணம் அப்படிங்கிறோம்ல, அதாவது கொஞ்சமாவது ஒரு துளியாவது நம்ம திருப்புவோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையை, அதுதான் வாழ்வினுடைய மிக உயர்ந்த பூரணத்தை அடைய அது அவனுக்கு உதவும். இதுதான் கிருஷ்ண பக்தியினுடைய இயக்கத்தினுடைய நோக்கமும் இதுதான் அப்படிங்கிறது. இதுதான் வெற்றியின் ரகசியம். இது வந்து ஜனங்களுக்கு தெரியறது இல்லை, இந்த சீக்ரெட் தெரியறது இல்ல. அதனாலதான் இந்த ஜட உலகத்துல, அதுவும் குறிப்பா இந்த கலியுகத்துல பரிதாபத்துக்குரிய ஆத்மாவிடம் இரக்கம் கொண்டு நமக்காக வியாசதேவர் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவத்தை கொடுத்திருக்காரு. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவம் பிரியம். இதுவும் பாகவதத்துல 12வது காண்டத்துல 13வது ஸ்லோகத்துல 18வது ஸ்லோகத்துல 13வது வரும். கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த வைஷ்ணவர்களுக்கு அல்லது பகவானுடைய பெருமைகளையும் சக்திகளையும் முழுமையாக அறிந்த வைஷ்ணவர் ஸ்ரீமத் பாகவதம் பெரும் நேசத்திற்குரிய ஒரு இலக்கியம் ஆகும். எப்படி நம்ம இந்த உடலை மாத்திதான் ஆகணும். சததா கேத்த பிராப்தி. பகவத்கீதையில வந்து பாகத்தை அப்படின்னா அடுத்த உடல் என்னவாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கே சொன்னேன், நமக்கு அடுத்த உடல் என்ன கிடைக்க போறது தெரியாது. இந்த மாதிரி இந்த 2 நூல்களின் உபதேசங்களை ஒருத்தன் பின்பற்றுவானாயின் அடுத்த பிறவியில வந்து கிருஷ்ணரின் சகவாசை பெறுவது நிச்சயம். துவக்தாதேகம் புனர்ஜென்மாதி மாமிதி சோ அர்ஜுனா ஜென்ம கர்ம சவே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக துவக்தாதேகம் புனர்ஜென்ம நைதி மாவேதி சோ அர்ஜுனா அப்படிங்கிறார் பகவானே சொல்றார். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால அடுத்த பிறவியில சகவாசத்தை பெறுவது நிச்சயம் அப்படின்னா இதை தெரிஞ்சிருக்கணும். பகவான்னா யாரு, அவருடைய திவ்யம், அவருடைய உடல் அமைப்பு, அவருடைய இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சுலபமா இந்த இதுல இருந்து சைக்கிள் இருந்து வெளியில வர முடியும். அதே மாதிரி உலகம் முழுவதிலும் பாகவதத்தை விநியோகிப்பது சாஸ்திர வல்லுநர்களை, தத்துவவாதிகள், ஆன்மீகள், யோகிகள், யோகினாம் அபி சர்வேஷாம்னு பார்த்தோம். யோகிகன்னு சொன்னோம்னா 6.47 கடைசி ஸ்லோகம் பகவத்கீதையில. இதெல்லாம் தான் ஜனங்களுக்கு வந்து செய்யப்படும் மிகப்பெரிய நன்மை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கொடுத்தாதான் அவளுக்கு ஆச்சு அப்படிங்கிறது கிடையாது. பகவான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறாரு. அதை பயன்படுத்துற விதம் தவறுதலா இருக்கு. அதனாலதான் இங்க பற்றுதல், இங்க பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு எல்லாரும் அவசரப்படுறோம்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணா எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேருக்கு தகுந்த விளைச்சல், நிலம் எல்லாமே, தண்ணி, நீர், அரிசி, பருப்பு எல்லாம் கொடுக்குறாரு. அதை ஒருத்தரே எடுத்துட்டு துஷ்பிரயோகம் பண்றப்பதான் பிரச்சனைகள் வருது. நம்ம யாருக்காவது ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவளை ஒரு தடவையாவது அவளை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நம்ம அவ காதுல சொல்லணும். இல்லையா நம்ம போன்ல பேசுறப்ப கூட அது அவ முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, அது என்னவோ இருந்தாலும் சரி, அவளுக்கு வந்து ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அப்படியாவது அவ சொல்லாட்டி போனா கேட்கிறாளே, காதால கேட்கிறாளே. அன்னைக்கு ஜபம் பண்றப்ப கூட நாங்க எல்லாம் ஜபம் பண்ணிட்டு தான் மனசுக்குள்ள சொன்னோம் அப்படின்னு. ஏன் சொல்ல சொன்னது, கத்தி பேச படிக்க ஜபம் பண்ண சொன்னதே மற்ற ஜீவாத்மாக்களும் கேட்கும். அதுக்கும் அடுத்த பிறவி மனித பிறவியா கிடைக்கும். அதுவும் சீக்கிரமா முக்தி அடையத்துக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருப்போம். அதுக்காக தான் அப்படி அன்னைக்கு சொன்னது. நம்ம அதனாலதான் ஒவ்வொருத்தரும் நம்ம யாருக்காவது ஏதாவது உபகாரம் பண்ணணும்னா நம்ம பைசாவாலையோ இல்ல வேற எதுவும் கொடுத்தோ நம்மளால முடியாது. நம்மளுடைய வேலை கிடையாது. நமக்கு என்ன ஆசைப்பட்டோமோ நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய நித்திய கர்மாவை பண்ணிட்டு பகவான் நினைச்சுட்டு அது பண்ணா போறோம். பகவான் பார்த்துப்பார். தான் எல்லாரையுமே படைச்சார். எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, செடியா இருந்தாலும் சரி, கொடியா இருந்தாலும் சரி, டேபிளா இருந்தாலும் சரி, சேரா இருந்தாலும் சரி,
பிரம்மாலேந்து எறும்பு வர எல்லாமே அவர்தான் படைக்கிறார், அவர்தான் பார்த்துக்கிறார், எல்லாமே அவர்தான் பண்றார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஜென்ம லாப பர பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. இது பாகவதத்துல 2:1-6. இன்றைக்கு நிறைய பிரபுபாத் பகவான் அப்படிங்கிற டாபிக் வர்றதுனால, ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பற்றியதுங்கிறதுனால நிறைய இதுல கோட் பண்ணி சொல்லிட்டு வர்றார். அந்தே நாராயண ஸ்மிருதி. எப்படியாவது கிருஷ்ணர் அல்லது நாராயணரை வாழ்வின் இறுதி கட்டத்தில் நாம் நினைப்போமானால் நம் வாழ்வு வெற்றி அடைந்ததாகும். கிடைத்த இந்த அரிது மானிடரா பிறப்பது அரிது அப்படிங்கிற இந்த மனித பிறவி வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்தே நாராயண ஸ்மிருதினா இப்ப அஜாமிலான் கிடைச்சது, இந்திரஜும்னா ராஜாவா இருந்து கஜேந்திரனுக்கு கிடைச்சது, துருவனுக்கு கிடைச்சது, இவாள் கிடைச்சதுன்னா அவளை எக்ஸ்பெஷல் கேஸ். அதே மாதிரி நானும் என் பையனை கடைசி நேரத்துல நாராயணான்னு கூப்பிட்டுக்கிறேன். மாதாஜி நீங்க இவ்வளோலாம் முடியாது மாதாஜி, என்னால எப்ப பார்த்தாலும் நினைக்கணுங்கிற எனக்கு ஆசைகள், என்னுடைய ஆசைகள் நிறைவேறப்ப எனக்கு இதெல்லாம் மறந்துடும் மாதாஜி, இது மாதிரிலாம் தொந்தரவு பண்ணாதீங்க மாதாஜினா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ கிடைச்சும் கை கேட்டது வாய் கேட்டலங்கிற கதை மாதிரிதான் ஆயிடும். அதனால எல்லாருமே எப்போதுமே பகவான் கிருஷ்ணரை நினைச்சுக்கணும். அவரை நினைச்சுட்டு ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்யணும். இப்ப படிக்கப்பலேருந்து எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் எவ்வளவு நேரங்கள் இருக்கோ, என்னென்ன செயல்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, நாமத்தை சொல்லிண்டே தான் நம்ம செய்யணும். அப்ப அந்த பாவம் மாறும். நம்ம மனசுல இருக்கிற அந்த அரக்கன், அதாவது காமக்ரோத மத ஆச்சரியம்ங்கிற அந்த அரக்கனை நம்ம வெளியில கொண்டு அனுப்பிட்டு பகவான் பரமாத்மாவை நல்லா சுத்தமா உட்கார வச்சு நம்மளுடைய இதுக்கு அவர் நிறைய உதவுவார். கருணாமூர்த்தி பகவான். அதனால இந்த டாபிக் பகவான் கடவுள் யார், பகவான் யார் அப்படிங்கிற இந்த பகுதி நிறைய நேரங்கள் எடுக்கும். அதனால சீக்கிரமா எல்லாருமா இதை படிச்சு இன்னும் நல்ல டீப்பா ஒன்னொன்னு பிரபுபாத் இதுல பாகவதத்துல இருந்து கோட் பண்ணி சொல்லியிருப்பார். பாகவதம் முழுக்க முழுக்க பகவானை பற்றியது. 9 காண்டங்கள், முதல் காண்டத்திலேருந்து 9 காண்டங்கள் பக்தர்களை பற்றி சொல்ற மாதிரி அவர் இது பண்ணியிருக்கார். பக்தன், உயர்ந்த பக்தர்கள். 9th கேண்டோ இதெல்லாம் வரும். ராமரை பற்றியான இதெல்லாம் வரும், விஷயங்கள்லாம் வரும். அவருடைய லீலைகள், அவர் என்னென்ன பண்ணார், அவர் எல்லாரையும் கூட்டின்னு போனார். 8வது அத்தியாயம் கஜேந்திரனை பத்தி வரும். இந்திரதும்னாங்கிற ராஜா பக்தன், உயர்ந்த பக்தன். இப்படி ஒவ்வொரு அத்தியாயம் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி கொடுக்கும். நம்ம இதை இப்ப எளிமையான முறையில கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கார், அதை மட்டும் பார்க்க போறோம். சரியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஓகே, நீங்க ஏதாவது ஷேர் பண்ணி வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பேசலாம் தாராளமா. சந்தேகங்கள் வேற கேட்கணுமா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இதுல உள்ளது பரீட்சைக்கு வருங்களா மாதாஜி? இதுல உள்ளது எதுவும் பரீட்சைக்கு வருதுங்களா? என்னமா இதுல உள்ளது நீங்க எழுதிருக்கீங்களா மாதாஜி? சொன்னீங்களா மாதாஜி? இதுல உள்ளது எதுவும் பரீட்சைக்கு வருங்களா? அது பிரபுவை கேளுங்க மாதாஜி. பிரபுஜி, மாதாஜி பிரபு தான் சொல்லுவார். 20 கொஸ்டின்னார். எத்தனை கொஸ்டின் வர போறதுன்னு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாமே படிச்சுக்கோங்க. இத்தனை சாப்டர் சொல்லியிருக்காரோனோ, அப்ப இதுல இருந்தும் வரும். இத்தனை அத்தியாயம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வரும் கொஸ்டின்ஸ். புரியுறதா? புரியுதுமா? ஓகே. வரும், வரும். கொஸ்டின் ஆன்சர் இதுல இருந்து வரும். வேற ஏதாவது கேட்கணுமா, சொல்லணுமா நீங்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இதுல கொஸ்டின் நான் யாருங்கிற தலைப்புல ஒரு கொஸ்டின் மாதாஜி. ஓகே. நாம் இந்த உடலை தவிர வேறு ஒன்றை உண்மையை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது ஏன்னு ஒரு கொஸ்டின் மாதாஜி. ஓகே, அதுக்கு என்ன மாதிரி மாதாஜி அர்த்தம்? அதுக்கு நான் உடலை படிங்க. உடலை தவிர வேறு ஒன்றை உண்மையாக ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது ஏன் அப்படின்னு இருக்கு மாதாஜி. இது சரியா? இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கல இல்லையா, அதற்கான கேள்விதான் இது. சரி மாதாஜி.
நான் உடல் அல்ல. இல்லையா? நம்ம எல்லாமே உடல் சம்பந்தப்பட்டு தானே நினைச்சுக்கிறோம். ஆமா மாதாஜி. இல்லையா? ஒவ்வொரு ஆமா விஷயங்களும் மாதாஜி. நம்மளை திட்டினா கூட இந்த உடலை தானே திட்டுற, ஆத்மா கிடையாதுன்னு நமக்கு அந்த பக்குவம் வரல இல்லையா? ஆமா மாதாஜி. அதற்கான கேள்விகளை தான் இப்படி இன்டைரக்டா கேட்டிருக்கா. ஓகே மாதாஜி. சரியா? சரி மாதாஜி. ஓகே, இன்னைக்கு வகுப்புகள் முடிச்சுக்கலாமா இதோட? ஓகே மாதாஜி, முடிச்சுக்கலாம் மாதாஜி. வாஞ்சா கல்பத்தருபயேஷ கிருபா சிந்து வயேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. பகவத்கீதா गंधराष्ट्र की जय। भगवदगीता उन्मेर गंधराष्ट्र की जय। शिला प्रभुपाद की जय। गुरु महाराज की जय। श्री अनंत कोटि वैष्णव भक्त वृंद की जय। நாமாச்சாரியார் ஹரிதாஸ் தாக்கூர் की जय। இங்க வந்திருந்த அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் என்னும் சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தை நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களோட இணைஞ்சு திருப்பி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். பிரபுவுக்கும் நன்றி சொல்லணும், நானே கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. நல்லா படிங்கோ. திருப்பி இதெல்லாம் புரியாது. 7வது அத்தியாயம் பகவத்கீதால வர்றப்ப இதெல்லாம் புரியாது. இன்னொரு தடவை தயவு பண்ணி படிங்க. அன்னன்னைக்கு நடக்கிறத ஒரு தடவை ரீடிங் பண்ணுங்கோ. அது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வேகமா இங்கேயே இருந்துட்டு இப்படியே சொல்லணுண்டே இருக்க முடியாது இந்த லோகத்துல. அடுத்த இதுக்கு பகவான் நமக்கு ஃபாஸ்டா இது கொடுக்கணும், டபுள் ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் நமக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராம ஹரே ஹரே ஹரே. கிருஷ்ணா வைஷ்ணவாஸ் ஹரே வைஷ்ணவி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணம்மா.